கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நம்ம வாரம் வெள்ளிக்கிழமையான ஒரு பகுதியை நம்ம பார்த்து வருகிறோம். அது தேவனுடைய ராஜ்யம் என்றது. அதிகமாக இயேசு கிறிஸ்து அவரோட ராஜ்யத்தை குறித்து அதிகமாக பிரசங்கம் பண்ணி வந்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாகியது என்று சொல்றார். அது உங்களுக்குள்ளே வந்திருக்குது என்றார். அது உங்களுக்குள்ளே இப்போது இருக்கிறது, கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்றார். இப்படி அநேக வசனங்கள் அவர் ராஜ்யத்தை குறித்து, அவர் ராஜ்யம் பரலோகத்தில் செய்கிற போல பூமியில கூட என்ன பண்ணணுமா செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதான ரொம்ப ஆயத்தமாக அவர் சொல்றதான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். இங்கே அதே ஒரு டிராபிக்கில் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கணும். அவருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் பலவந்தம் பண்ணுங்கன்னு இது, அதே நேரத்தில் அவர் ராஜ்யத்தை தேடுங்கன்னு இது, அவர் ராஜ்யத்தின் நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்ட பாக்கியவான்கள் என்று இருக்குது. அவர் ராஜ்யத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் என்னன்றாருன்னா, லூக்கா ஏதுங்க சுவிசேஷ புஸ்தகம் 9:2 வசனத்தை வாசிங்க பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், பிரசங்கம் பண்ணணுமா அந்த அவர் ராஜ்யத்தை குறித்து. என்னென்ன பிரசங்கம் பண்ணணும்? வியாதிகளே அவர் சுஸ்தமாக்கினார் என்று நம்ம என்ன பண்ணணுமா. அப்போ வியாதிகளை சுஸ்தமாக்கிறதுக்கு அவர் யாருக்கு? எல்லாருக்கும் அதிகாரம் கொடுக்குறார். இயேசு நாமம் வானத்தில் உள்ளோரும் பூமி உள்ளோரும் பூமி கீழே உள்ளோரும் எல்லாரும் முழங்கால் படியிட்டு அந்த நாமத்தில் நாம் அறிக்கை விடப்படிப்பட்டு நம்ம முழங்கால் படிட்டு அவர் நாமத்தை நம் நாவிலே நம்ம துதிக்கும் போது அவருக்கு ஒருவருக்கு அந்த கனமும் மகிமையும் உருவாக்கப்பட்டது. அதனால என்ன சொல்றாருன்னா பாருங்க, அவர் கீழே வாசிக்கும் பாருங்க, பின்யானைகளை சுஸ்தமாக்குவோம் என்று அனுப்பினார். அப்போ நம்மள எல்லாரும் கூட நீங்கள் போங்க, சகல சத்தியத்துல உங்களை வழிநடத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம மத்தேயு 28 வாசிக்கும் போது அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு. அங்க பாருங்க, வாசிங்க 28:20 வாசிக்கும் போது பாருங்க, அதுல என்ன சொல்றாருன்னு. பாருங்க, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் பாருங்க, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் பாருங்க சகல ஜாதிகளையும் சீசராக்கணுமா. நம்ம வேலையை என்ன தெரியுங்களா? அவருடைய சீசராக்கணும். சீசர்களுக்கு ஒரு விசேஷமான இருக்கு. இங்க நம்ம பார்த்தோம்னா, நீங்க சகல வியாதிகளை சுத்தமாக்கவும் அவர் சீசராக, அவர் சீசரை தான் அனுப்புறார். எத்தனை பேர் அவர் சீசர் நம்ம பார்க்குறோம்? எத்தனை பேருங்க சீசருங்க? 12 பேர். அப்போ நமக்கு அந்த 12 பேரை ஆயத்தம் பண்ணி அவருடைய அதிகாரத்தை என்ன பண்றாருன்னா, என்ன சொல்றாருன்னா, லூக்கா 9:2 வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, நீங்க புறப்பட போகும்போது பாருங்க, அப்போது அவர் அவர்களை நோக்கி பாருங்க, வழியில தடியாவது பையாவது அப்பத்தையாவது காசையாவது பாருங்க, காசை எடுத்துன்னு போவாத, பை எடுத்துன்னு போவாத, தடி எடுத்துன்னு போவாத. தடி என்னத்துங்க எடுத்துன்னு போவோம்? ஒரு நாய் தேடி நாய் வந்தா என்ன பண்ணுவோம்? தொர்த்தனத்துக்காக அந்த தடியே எடுப்போம். நம்ம இந்த கதையை நம்ம கேட்கும் போது, இதே நம்ம பையன் இருப்பார்ல, நம்ம பார்க்கும்போது கோலியாத்து அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை. என்ன சொல்லுவாரு? நான் நாயா, அதுக்காக இன்னும் என்ன எடுத்துன்னு வர, கோலை எடுத்துன்னு வரையா என்ன அடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாரு. ஞாபகம் இருக்குங்களா? அப்ப பார்க்கும்போது இங்கே கூட சொல்றதா, நீங்க தடி கூட என்ன பண்ணாதீங்க, எடுத்துன்னு போவாதீங்க. அப்புறம் பாருங்க, மறுபடியும் வாசிக்கலாம். பாருங்க, 2 அங்கி பாருங்க, ரொம்ப நல்ல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றதான வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும். ஆனால் தான் காது உள்ளவன் கேட்க கடவுள். அது இப்போதே உங்களுக்கு என்ன பண்ணிருக்குது? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, அவருடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் வெளிப்பட்டு இருக்குது. அது உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்குது. சீசரை பார்த்து சொல்றாங்க. அப்ப நமக்கும் அந்த ராஜ்யத்தை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். அதே நாள்ல கேட்கிறோம். அப்போ கேட்கும் போது என்ன பண்றோம்னா, நாம் அவர்களை பலன் கொடுக்குறவங்களா இருக்கிறோம். அப்படி நம்ம யோவான் சுவிசேஷ புத்தகம் 15 வாசிக்கும் போது நீங்கள் பாருங்க, 8 வசனத்தை வாசிங்க. ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனில இருந்தால் அவன் என்ன பண்றான்? அப்புறம் பாருங்க, நீங்கள்
மிகுந்த கனிகளை பாருங்க, மிகுந்த கனிகளை நம்ம கொடுக்கறதுனால பிதா ஒரு மகிமைப்படுறாங்க. நம்ம கனி எப்படி கொடுக்கறோம்னா, கனியினாலே உங்கள் செடிகளை நான் அறிவேன் என்றாங்க. நம்ம கனி கொடுக்குறீங்களா இருந்தா நம்ம எப்படியா பிதானவரே என்ன பண்றாருங்களா அதிகமா என்ன பண்ணுங்க, வாசிங்க இன்னொரு வாட்டி. பாருங்க, நீங்கள் மிகுந்த கனிகள் கொடுக்கறதுனால என் பிதா மகிமைப்படுறார். அப்புறம் எனக்கும் இங்க கூட பாருங்க சீசர் என்றுதான். அப்போ அவருடைய சீசராக்கத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா, இங்க யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் கூட நம்ம பார்ப்போம். 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அங்க ஒரு குருடன் இருப்பான். அங்க குருடன் என்ன பண்றாருன்னா, அவர் கண் பார்வை தெரியாது, தாவீதின் குமாரனே இறங்கன்று அங்க தாய முதலிருந்து பிறந்தது முதல வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கும் போது அந்த தாய் தகப்பன் கேட்பாங்க, நான் பிறந்தத்திலிருந்தே இது யார் செய்த பாவம் அப்படின்னு கேட்கும்போது ஒன்னு வாசிக்கலாம் பாருங்க, வாசிக்கலாம். அவர் அப்புறம் போகையில் பிறவை குருடனாக பிறக்கும் போதே அவர் குருடங்க ஒரு மனுஷனை கண்டார். பாருங்க, அப்போது அவரு இங்க கூட சீசன் பத்தி வந்து பாருங்க, அவரை நோக்கி ரஃபி பாருங்க, இவன் குருடனா பிறந்தது யாரு செய்த? எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இவன் செய்த பாவமா ஒருவேளை எங்க தாய் தகப்பன் செஞ்ச பாவமான்னு கேட்டார்கள். அப்புறம் இயேசு அவருக்கு பிரதித்திரமா, இவன் செய்த பாவமும் இல்லை. பாருங்க, அங்க நம்ம கூட நம்ம சொல்லுவோம், நம்ம அப்பா அவங்களா இருக்கிறோம், இல்ல கட்டிக்க நம்ம நண்பனா இருப்போம், இல்ல சகோதரனா இருப்போம். என்னதான் வாய்ந்தாங்களோ தெரியல, இவங்க அப்பா அம்மா செய்த பாவம் இவன் என்ன பண்ண பிடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இவங்க செஞ்ச பாவம் இல்ல, அங்க புள்ள செஞ்ச பாவம் இல்ல, இவன் குருடா பந்ததுக்கு என்ன பாவம். நம்ம பொதுவா பார்த்தோம்னா ஜெர்மனுடைய மனசு ஒரு சப்பானியா பிறந்த ஒரு நம்மளே நம்ம கணக்கு போட்டுன்னு சொல்றது, அங்க அது மாதிரி தான் சொல்றாங்க. ஏசு சொல்றதுனா நல்ல விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியது. என்ன சொல்றாருன்னா, இங்க செஞ்சும் பாவம் இல்லை, ஒரு இன்னும் பாவம் பண்ணாங்களே தெரியல, எப்படி லஞ்சம் வாங்கினாங்களே தெரியல, இன்னொன்னு பண்ணாங்களோ தெரியல, இப்படி பிறந்திருக்கிறாங்க அப்படின்பா இல்லைங்களா. நம்ம பொதுவாக நம்ம பார்க்கும்போது அப்படி சொல்லறதுக்கு காரணம், இங்க இவர் என்னன்றார் இயேசு, எங்க அப்பா அம்மா பாவம் செய்யல, அதே நேரத்தில் இவனும் என்ன பண்ணல பாவம் செய்யல. இவன் பாருங்க கேள்வி, அப்புறம் தேவனுடைய கிரியைகள் இவனிடத்திலிருந்து வெளிப்படும் போது இப்படி பிறந்தானா. நம்ம கூட நாம் கிரியினால என்ன பண்றோம்னா அவரை மகிமைப்படுத்த வேண்டும், இப்படிதான் புறப்படுறது. காரணம் அது கீழே வாசிக்கும் போது யூதர்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது. யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க அவர்களுக்கு பயந்ததுனால அந்த தாய் தகப்பன் என்ன பண்றாங்கன்னா, அதுல அந்த அதிகாரம் முடிச்சு நீங்க ஒண்ணு வீட்டுல வாசிட்டு போறீங்க. அப்ப சொல்லும் போது அவர்களுக்கு பயந்தனால இவங்க என்ன பண்ணாங்க, இங்க தாய் தகப்பனா இருந்தா கூட அவனே வயசுக்கு வந்திருக்கிறான் இல்லையா, அவங்க கிட்ட போய் கேளுங்க, அவனே சொல்ற அளவுக்கு கேறான் அப்படின்னு சொல்றான். யார் சொல்றது? அது இயேசு அங்க சொல்றதான காரியம். அங்க தாய் தகப்புன்னு அங்க யார் உன்னை சுகமாக்குனாங்கன்னு கேக்குறாங்க. இயேசு தான் சுகமாக்குனாருன்றது. இப்போ நீங்க என்ன அவருக்கு சீசரா ஆகுறீங்களான்னு ஒரு வாசத்துக்கு கேட்பாரு. மத்திய வாசிங்களா அதுல பாருங்க, எத்தனை வாசம் அதுல பாருங்க, எத்தனை வாசம் சிஸ்டர்? 17 వాసింగా. కాబట్టి వారు మరలా ఆ గుడ్డివానితో అతని కన్నులను తెరిచినదని చూసి అతని గురించి నేను ఉండగా వాడు ఆయనను பாருங்க, அவர் ஒரு திருகதரிசியான்னு கூட சொல்றாங்க. அப்புறம் பாருங்க வாசிமா, மறுபடியும் கூட கேக்குறாங்க, என்னன்னு குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தானே. பாருங்க, இயேசுன்றது தெரியல, அதனால அவருக்கு ஒரு கவர்ன் கூட இல்லைங்க. அங்க இல்ல கேதுங்களா கவர்னா, உன் கண்ணி யார் திறந்தானே என்று கேட்டு நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன்
அவருக்கு தீர்க்கதரிசி என்றார். ஒரு ஏலியாவோ இல்ல கட்டிக்கு என்னவோ யாரு அதுக்கு முன்ன பார்த்துமானா இன்னும் பார்த்துமானா யார் யாரு தீர்க்கதரிசி என்று நம்ம சொல்ல முடியும்? யார் யாருங்க இருக்கிறாங்க வேதத்தின்படி பார்க்கும்போது? இவர் ஏலியாவோ இல்ல கட்டிக்கு அப்புறம் எலிசாவோ இல்ல கட்டிக்கு இன்னும் இருக்கிறாங்க இல்லைங்களா நமக்கு தீர்க்கதரிசிங்க. அது மேலே கூட நம்ம பார்க்க முடியும். பாருங்க லூக்கால வந்து பாருங்க 9ஆம் அதிகாரத்துல பாருங்க 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இல்ல கட்டி 8லிருந்து பாருங்க. அப்படியே பூர்வ காலம் வந்து பாருங்க லூக்கால லூக்கா 9ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். பாருங்க சிலர் ஏலியா என்று பாருங்க தோன்றினார் என்று சொன்னாங்க. இப்படி யாரோ வேற சிலர் பூர்வ காலத்தில் தீர்க்கதரிசிகள் ஒருவன் என்று சொன்னார்களாம் அவரை பார்த்து. அதே மாதிரி இங்கே என்ன பண்றாங்க? ஒருவேளை ஏலியா இருப்பாரோ ஒருவேளை எலிசா இருப்பாரோ என்று இவர்களெல்லாம் நமக்கு என்ன ஆனா தீர்க்கதரிசனம் நடக்கிறது போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜனங்களை மத்தியில சொல்லுவாங்க தேவன் இப்படி செய்ய போறார் இது நடக்கும் அப்படின்னு. நோவா கூட ஒரு தீர்க்கதரிசி தான் இல்லைங்களா? நம்ம பார்க்கும்போது நோவா ஒரு தீர்க்கதரிசி, தானியேல் ஒரு தீர்க்கதரிசி. அதே நேரத்தில் ஆபிரகாம் கூட நம்ம பார்க்கும்போது அவர் கூட என்ன பண்றாருங்க? அவர் சொன்னபடி எல்லாருக்கும் விசுவாசத்துக்கு தகப்பனா இருந்தா கூட அவர் கூட தரிசனமா கண்டது என்ன சொன்னாங்கன்னா என்ன பண்றாருன்னா 11:3 வாசிக்கும் போது 11:12:3 பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 12:3 பாருங்க. உன்னை நான் ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே சபிப்பேன் என்று பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட யாருக்குள்ள வந்ததுங்க ஆசீர்வாதம் என்று நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் மூலியமா என்ன பண்ணுங்க உலகம் முழுவதும் கூட இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் காரண கர்த்தர் என்றால் அவர் சொன்னதுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அவர் கூட ஒரு தீர்க்கதரிசி தான் இல்லைங்களா? நம்ம பார்க்கும்போது அதுக்கு முன்ன நம்ம பார்க்கும்போது எத்தனை பேர் நம்ம தீர்க்கதரிசி நாம் பார்க்க முடியும். ஏன்னா எரேமியா கூட ஒரு தீர்க்கதரிசி தான், எசேக்கியேல் கூட ஒரு தீர்க்கதரிசி தான், யோனா கூட ஒரு தீர்க்கதரிசி தான். அவ பார்த்தோம்னா தாவீது கூட ஒரு சில நேரத்துல தேவனை பத்தி என்ன பண்ணிருக்கிறாரு தீர்க்க தரிசனமா 22ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 22 அவர் கூட ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசினா சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னா பாருங்க ஒன்ன வாசிக்கலாம் 22:1 வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க அவர் என்ன பாருங்க என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. இது யார் சொல்றதுங்க? நம்ம புதிய ஏற்பாடுல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றதான வார்த்தை. எங்க சொல்றாருன்னா சிலுவையில அவர் சொல்றதான வார்த்தை. அது கூட என்ன பண்றாருன்னா முன்கூட்டியே என்ன பண்ணிருக்கிறாரு தாவீது அது கண்டு அவர் ஒரு தரிசனத்தை கண்டுதான் அங்க ஒரு தீர்க்க தரிசனமா என்ன பண்றாருன்னா ஒரு வார்த்தைகளை தேவனை தேவன் வார்த்தை பிதாவாக தேவன் அவர் வாய் மூலியமா என்ன பண்ணாருங்க அவர் குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறாருங்க. அப்படிதான் இவரு கூட தீர்க்க தரிசனமா இருக்கிறாரு. ஆதியாகமம் 27 பாருங்க 27 கூட வாசிக்கலாம். பாருங்க ஆபிரகாம் பத்தி 27 பாருங்க வாசிக்கலாம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்தில் அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. பாத்தீங்க இங்க பார்த்தோம்னா ஆபிரகாம் கூட ஒரு தீர்க்கதரிசி ஆண்டதுக்கு நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக யார் வேண்டு செய்யறான்னா ஆபிரகாம் என்ன பண்றாங்க வேண்டிக் கொள்கிறான். அதே நேரத்துல அவனும் ஒரு தீர்க்கதரிசி என்று ஆதியாகமம் 20:7 நமக்கு சொல்லப்படுகிறதான வார்த்தை கூட நம்ம பார்க்க முடியுது. அப்போ எல்லாரும் கூட நம்ம தீர்க்கதரிசியா எதுக்காக? இயேசு கூட தீர்க்கதரிசி தான் தெரியுங்களா நமக்கு. இயேசு கூட ஒரு தீர்க்கதரிசி தான். அதே நேரத்துல மத்தேயு 4:17 வாசிங்க. அதுல என்ன சொல்றாரு பார்க்கலாம் வாசிக்கலாம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்றதான காரியம் பார்க்க முடியும். பாருங்க வாசிக்கலாம் 17. அது முதல் இயேசு பாருங்க மனம் திரும்ப முதல் இயேசு சொன்ன வார்த்தை என்னன்னா பரலோக ராஜ்யம் சமீபத்துக்குது என்று பாருங்க பிரசங்கிக்க தொடங்கினார். முதல்ல தொடங்குது அவர் சொன்ன வார்த்தையை
தேவனுடைய ராஜ்யம் சமீபமாகுது. அப்போ தேவனுடைய ராஜ்யம்ன்றது நமக்கு நம்ம மத்தியிலே இருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்காக தான் நம்ம பிரயாசப்பட வேண்டியதா. இப்போ நான் வரும்போது கூட எல்லாமே வாரம் பார்த்தா வாரம் எனக்கு தொடர்ந்து இந்த சிட்டிக்கு போகிற நேரத்தில் நம்ம வாழ்க்கையை மாறி போகிறதா காணப்படுது. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. நல்லா இந்த அம்மாவுக்கு எவ்வளோமா இருக்கும் வயசு? 60 மேலே. 60 வரைக்கும் பார்த்துமானா அதுக்கு 60 வருஷம் வாய்ந்துக்கிறதுனா பெரிய விஷயம் இல்லைங்களா? அதே நேரத்தில் அந்த 60 வருஷம் அனுபவத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வளர்ச்சி இருந்திருக்கலாம். ஆனால் தேவனை தேடுகிற அந்த உணர்வு என்ன இருக்குதுங்க அந்த அம்மாவுக்கு இருக்கிறதுனால தான் பயம் பக்தி என்ன இருக்குதுங்க நமக்குள்ளே இருக்கிறது. ஒன்று நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் 12 வசனத்தை ஒரு முறை வாசிக்கலாம். அதை கூட தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்றதான வார்த்தை வரும் பாருங்க. 15-12 கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பாருங்க. மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரில் உயிர்த்தெழுதல் இல்லை என்று பாருங்க. மரித்தோரில் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? பாருங்க, உங்களில் யாருன்னா சொல்றாங்களா? அவரு மரித்திருக்கிறாரு, அதே நேரத்துல உயர்ந்தும் இருக்கிறார், உயிர்த்தெழுந்திருக்கிறார். அது ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா அவர் இல்லைன்னு சொல்றா, எப்படி நீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்போஸ்தலன் பவுல். அதை கீழே வாசிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் உயிர்த்தெழுதல் ஒருவேளை இல்லாவிட்டா கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. அப்ப பார்த்தோம்னா அப்போஸ்தலன் நம்ம வாசிக்க முடியும். 1:6 வாசிங்க பாருங்க. அதுல பாருங்க அங்க என்ன சொல்றாருன்னா, அப்போது கூடி வந்து இருந்தவர் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்திலே அந்த ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று பாருங்க. இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இங்க கேக்குறாங்க, நீங்க எப்ப இந்த காலத்திலே கொடுத்துருவீங்களா ராஜ்யத்தை அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே பாருங்க, ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பாருங்க, பிதாவானவர் கையில இருக்குதுங்க அந்த ராஜ்யத்தினுடைய பொக்கிஷமான வாழ்க்கை. யாருக்கு கொடுக்குறது யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு அதை அறிய வேண்டிய உங்களுக்கு இல்லையப்பா அப்படின்றாரு. அப்போ இயேசு சொல்றதான காரியங்களே நம்ம பார்க்கணும். எபேசியர்ல கூட நம்ம வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்துல 1-5 வரைக்கும் வாசிக்கும் போது அங்க கூட தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறதான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். பார்க்கலாம், வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும். அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் பாருங்க, நம்ம எல்லாரும் கூட பாவத்திலும் அக்கிரமணத்திலும் நம்ம என்ன பண்ணிருந்தோம்? மரித்து இருந்தோம். உங்களை உயிர்ப்பித்தார். நம்மள எல்லாரும் உயிர்ப்பித்திருக்கிறார்களோ. ஏன்? நீங்கள் முற்காலத்திலே பாருங்க, இந்த உலகத்துல வழக்கத்தின்படி கீழ்ப்படியாத தன்மை நம்ம எல்லாம் இயேசு தெரியாத போது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். பக்தினா தெரியல, பயம்னா தெரியல. அதே நேரத்துல நீதிமொழிகளை நமக்கு அருமையா பிரதர் போன வாரத்தில் அதுக்கு முன்ன வார்த்தை நேற்றுக்காம எடுத்தாங்க. 1ஆம் அதிகாரத்தை 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்பத்திலே ஞானத்திறன். அப்போ யாரெல்லாம் பயப்படுறாங்கன்னு தேவன் என்ன பண்றாருன்னா வானத்துல இருந்து பாக்குறாரு என்று நம்ம சங்கீதம் 11:4 கூட நமக்கு அந்த வார்த்தை சொல்லுது. யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுறாங்களோ அவர் உற்று கண்ணோக்கி பார்க்கிறாரு. அவருக்கு மறுவானது ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவரு தேவன் என்றது எல்லாருமே பாக்குறாங்க. ஏன் அவரை தேடணும் அப்படின்னா இந்த உலகத்துல என்ன இருக்கிறான்? பிசாசானவும் இருக்கிறான், அதே நேரத்துல தேவனும் இருக்கிறான். இந்த பிசாசி உலகத்துல நாம் அவரை தேடுறது பெரிய பாக்கியம் இல்லைங்களா? இப்போ திருடங்கிறான், அதே நேரத்துல நல்லவனுங்கிறான் இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது நல்லவர் என்று யாரை நம்ம ஒப்பிடலாம்னா நம் தேவனாக கர்த்தரை தான் ஒப்பிடும். அதுக்குதான் இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். அதே நேரத்துல எல்லாரும் கெட்டு போக கூடாதுன்னு என்ன பண்ணிக்கிறேன்னா எல்லாரும் ரட்சிக்கிறதுக்கு வந்தார். அதே நேரத்துல இன்னொரு வார்த்தை கூட சொல்றாங்க. 1 யோவான்ல
5:8 வாசிக்கும் போது பாருங்க, 5:8 வாசிக்கலாம். பாருங்க, அவனுடைய பிசாசின் கிரிகளை 5:8 4:8 வாசிங்க. 1 யோவான் 4:8 வாசிங்க. அன்பு இல்லாதவன் தேவனை அறிய முடியாது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அது இல்லைங்களா? அது இல்லைங்க. இன்னும் இந்த வார்த்தை பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி 5:8 இல்லை. 5:8 இருக்குதா பாருங்க. 5:7 இல்லை 7:8 இல்லைங்களா? அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அவனுடைய கிரிகளை அழிக்கும்படி நம்ம ரோமர்ல கூட நம்ம வாசிக்க முடியும். 5 அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிங்க. ரோமர்ல பாருங்க, அதுல என்ன சொல்றாருன்னா, ரோமர் 5 கடைசி வசனம். பாவம் எங்க பெருகுறதோ அவருடைய கிருபை அங்க பெருகுது. ஆதலால் பாருங்க, பாவம் மரணத்துக்கு ஏதுவா ஆண்டு கொண்டது போல பாவம் என்ன பண்ணுச்சுன்னா, எல்லாருமே ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் மூலியமா என்ன ஆச்சுங்க, ஆதாம் மூலியமா பாவம் வந்துச்சுங்க. எல்லாருக்கும் பாவம் வந்துச்சு. எல்லாரும் மறிக்கிறதுக்கு காரணமே யாருங்க? ஆதாமு தான். அதே அந்த ஆதாமு மீட்கிறதுக்காக தம்மை என்ன பண்ணாருங்கன்னா ஜீவனை கொடுத்தாருங்க. நம்ம ஆண்டவராக இயேசு அப்படி ஈடுபலியா கொடுத்து அன்னை எல்லாரும் முற்றிலுமா எல்லாருமா, ஒரு மனுஷனால பாவம் வந்தது, இன்னொரு மனுஷனால நமக்கு என்ன வந்திருக்குது? ஜீவன் வந்திருக்குது. அந்த ஜீவன் தான் என்ன பண்ணுன்னா நம்மை பரலோகத்துக்கு சேர்க்கிறதான ஜீவன். இது வரைக்கும் நம்ம அவரை விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? பாருங்க 3:8 பாருங்க. 1 யோவான் 3:8 இருக்குது பாருங்க அந்த வார்த்தை. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகி பாருங்க, பிசாசினால உண்டாக இருக்கிறான். யாரெல்லாம் நம்ம பாவம் செய்யறோமோ, ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறானா. பிசாசினுடைய கிரியைகளை பாருங்க, பிசாசினுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாருங்க, தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எல்லா கிரிகளை அதே நேரத்தில் ரோமர்ல நம்ம வாசிக்க முடியும். 16 ஒரு 8 வசனமா 16 20 வசனத்தை வாசிங்க. ரோமர் பாருங்க, அவரு எப்படி நம்ம பிசாசு ஆனவனே அவர் மெதிச்சாருன்றதுக்கு நமக்கும் அந்த பவர் கொடுத்துருக்கிறாருன்றது நம்ம இங்க சீசர்க்கம் பண்றாங்க. உங்களுக்கு 2 பேரா போங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இல்ல, அவர் அதிகாரம் கொடுக்க. நீங்க போகும்போது ஒரு கட்டாவது என்னது 2 ஏதாவது நீங்க எடுத்துட்டு போவாங்க, பணத்தை கூட எடுத்துட்டு போவாதீங்கன்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவு பெரிய தான் விசுவாசம் இல்லைங்களா? நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 16 20 வசனம் வாசிக்கலாம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமா சாத்தானை பாருங்க, யார் காலு கீழே? நம்மளுடைய காலு கீழே. அவர் ஜெயிச்சாருங்க. மரணத்தை யார் ஜெயிச்சதுங்க? அவர் ஜெயிச்சாருங்க. நாமும் ஜெயிக்கிறங்களா இருக்கிறாரு. எதுக்காகன்னா அதுக்குதான் நம்ம 1 கொரிந்தியர்ல வாசிக்க முடியும். மரணமே உன் ஜெயம் எங்க அப்படின்னு சொல்றதானே. பாதாளமே அது போன வார்த்தை கூட நம்ம தியானித்தோம். அதே வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க, வாசிக்கலாம். பாருங்க, சமாதானத்தின் தேவன் உங்கள் சீக்கிரமா பாருங்க, சீக்கிரமா உங்க கால்கில நசுக்கி போடுவார். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே கிருபை உங்களோட கூடவே இருப்பதாக. அந்த கிருபை நம்மோட இருக்குது, அந்த தாய்வு நம்மோடு இருக்கிறது, அவர் மாறாத அன்பு நம்மோடு இருக்குது. அதுதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாத்தீங்களா? அன்பில்லாதவன் தேவன் என்ன பண்ண முடியாது, அறியான். அன்பாகவே தேவன் இருக்கிறார். அன்பு இருக்கிறவன் தேவனை அறிய முடியும். அன்பு இல்லாதவன். அதுக்குதான் நம்ம எப்பவுமே சொல்றோம், அவரை நம்ம தேடுகிறோங்க உண்மையோடு. யாரெல்லாம் உண்மை தேடுறாங்களோ அவர் உள்ளத்துல வந்துடுறாரு அப்படின்னு நமக்கு சொல்றாரு. பாத்தீங்களா? எவ்வளவுதான் பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது தான் அவருடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒன்ன வாசிக்கலாம் பாருங்க. இப்ப நான் சொன்னேன் 15 1 கொரிந்தியர் 15ல ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 55 பாருங்க. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அப்புறம்
மரணத்தின் கூர். பாருங்க, மரணத்தின் கூர் பாவம். பாவம். பாவத்துக்கு என்ன கூறு இருக்குது, ஆனா பாவன்றதுக்கு கூறா இருக்குதான். பாவத்தின் பலன். பாவத்துக்கு ஒரு பலன் இது நியாய பிரமாணம். நியாய பிரமாணத்தினால நம்ம என்ன பண்ண முடியல, ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. 10 கரெக்டா செய்யணும் இல்லைங்களா? நியாய பிரமாணம் தான் 10 கட்டளையும் கரெக்டா செய்யணும். அந்த கட்டளையில எல்லாவற்றையும் நம்ம செய்து முடிக்குமான்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லைங்களா? அதனால தான் தேவன் அந்த 10 கட்டளைய நம்ம இங்க வரும்போது ஒரு வாலிபன் வரான். வாலிபன் வந்து கேட்கறான், நான் உண்மை பின்பற்ற வரேன், எனக்கு நித்திய ஜீவன் கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உண்மை நான் பின்பற்றேன் அப்படின்னா அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யனா இருக்கிறதுனால ஓடி வரான். அது கூட ஓடி வந்து கேட்கறான். கேட்கும்போது உனக்குள்ள ஒரு குறைக்குதுப்பா அப்படின்றாங்க. நமக்குள்ள கூட எல்லாருக்குள்ள ஒரு குறைக்குது. ஏன் குறை இருக்குதுன்னா நம்ம எதுவுமே நம்ம பண்ண முடியல. நீங்க எதுனா பண்ண முடியுமா? அவர் ராஜ்யத்தை என்ன பண்ண இலவசமா பெற்றீங்க. இலவசமா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அவர் கிருபையினால நம்ம பெற்றிருக்கிறோம் அந்த ராஜ்யத்துக்கு. யாராவது நம்ம எதுனா கொடுத்து நம்ம அதை நம்ம பெறல. ஏன்னா அவர் அன்பான தேவன். அவர் ஒரு ராஜ்யமே எப்படி இருக்குன்னா அதுக்குதான் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அதுல 12ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். ஒரு ராஜ்யத்தினுடைய பாருங்க புசிப்பும் கொடிப்பும் பாருங்க ஒரு ராஜ்யம் இல்லை இருக்கு பாருங்க. அதுல 1 கொரிந்தியர்ல எத்தனை வசனம் சொல்லுங்க, அதுக்கு மேல வசனம் பாருங்க. மாம்சமும் ரத்தமும் அவர் ராஜ்யத்துல என்ன பண்ண முடியாதாம், போக முடியாதுன்னு ஒரு வார்த்தை இருப்பாங்க. அதே சுதந்திரிக்க முடியாது அந்த வார்த்தை எடுக்கலாம். 15 இருப்பாங்க. 1 கொரிந்தியர் 15 எத்தனை இருப்பாங்க, எத்தனை வசனம்? இல்ல இருப்பாருங்க. சிஸ்டர் 15 இருப்பாருங்க ஒரு வார்த்தை. அது 50ஆம் வசனம் இருக்கு பாருங்க. ஓகே வாசிங்க. 50. சகோதரர்களே நான் சொல்லுகிறது பாருங்க, மாம்சமும் ரத்தமும். நம்மளை பார்த்து எல்லாரும் பார்த்து சகோதரர்களே மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்துல சுகந்திரிக்க மாட்டாது. நம்ம மாம்சத்திலும் நம்ம ரத்தத்திலும் தேவன் ராஜ்யத்துல என்ன பண்ண முடியாதுங்க, போக முடியாது. ஆதாம் அழிவுது அழியாமலே சுகந்திரிப்பதில்லை. ஏன்னா இந்த ரத்தத்துல இந்த மாம்சத்துல என்ன பண்ண முடியும். அதுக்குதான் தேவன் என்ன பண்ணாருங்கன்னா நம்மள எல்லாம் பார்க்கும்போது ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல பாருங்க எதுக்கு சொல்றாருங்க பாருங்க. அவர் தந்த ஆவி தேவனிடத்துல போதான் பாருங்க. நீ மண்ணிலிருந்து எடுத்தால் மண்ணுக்கு 3:8-7 வாசி. ஆதியாகமம். அப்போது அவர்கள் பாருங்க இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் அறிந்து பாருங்க அத்தி அலைகளை தைத்து உண்டு பண்ணினார்கள். பாருங்க தோட்டத்தில் விளாவுகிற தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போது ஆதாமும் அவன் மனைவியும் பாருங்க தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை விலகி பாருங்க தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ள ஒளிந்து கொண்டாங்க. எதுக்காக ஒளிஞ்சுக்கினாங்க? பாவம் செய்ய. இங்க பார்த்த மரணம் எப்படி பிரவேசித்ததுன்னா பயம் செஞ்ச பாவத்துக்கு அங்கே ஒரு பரிகாரத்தை கேட்டு இருக்கலாம். நீங்க அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, நீ என்ன பண்ண அப்படின்றது 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதுக்கு பாருங்க கேள்வியை முதல்ல அங்க ஆரம்பிக்கிறாருங்க. கேட்கிற கேள்வி என்ன? அதுக்கு ஆதாம்
என்னுடனே இருக்கும்படி பாருங்க, என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள், தேவரே நீ தந்த ஸ்திரீயானவள். பாத்தீங்களா, உச்சத்தின் கனியை உச்சத்தின் கனியே எனக்கு கொடுத்தார், எனக்கு கொடுத்தா நான் புசித்தேன். பாத்தீங்களா, முதல் பாவமே எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சுங்க, அந்த ஸ்திரீ கொடுத்தா நான் சாப்பிட்டேன். இவரு அதை செஞ்சிருக்கலாமா? அதுக்கு முன்னாடி அவர் பண்ணிருக்கலாமா, பண்ணிருக்கூடாதுன்னா அது 9ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. ఆదామును పిలిచి பாருங்க, ఎక్కడ ఉన్నావు கேக்குறாருங்க. தேவன் கேக்குற முதல் கேள்வி, ஆதாமே நீ எங்க இருக்கிற? தேவனுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? அந்த சராத்தை படைத்த தேவனுக்கு இங்க என்ன பார்த்தோம்னா, அவருக்கு தெரியாத மாதிரி, இவங்க ஏதோ மனுஷனுங்கிற மாதிரி, இவங்க பார்க்காத மாதிரி என்ன பண்றாரு, தேவன் கேட்கிற மாதிரி தெரியுது. ஆனாலும் கூட பாருங்க, அப்புறம் கீழே என்ன சொல்றாருன்னா 19 வாசிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட, பாத்துங்க, பூமியிலிருந்து நீ எடுக்கப்பட்டாய், எடுக்கப்பட்டபட்டையால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும், பாருங்க, நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்ப, நீ மண்ணுக்கே திரும்புவாய். பாத்தீங்களா, தேவன் கொடுத்த ஒரு பிரமாணத்தை அவர் வச்சுக்கிட்டு அவருக்கு கொடுக்குறாருங்க. நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட, அதுக்கு தான் நம்ம வாசிக்கும் போது நோசில் ஊதுறாரு இல்லைங்களா, மண்ணிலால் எடுத்து கையில என்ன பண்றாருங்க, தாம் சுவாசத்தை ஊதுறாரு என்று அதுல நம்ம வாசிக்கும் போது 2 பாருங்க 15 வாசிங்க. అదే కరెక్ట్. మరియు దేవుడైన యెహోవా నరుని తీసుకొని ఏదాము తోటలోను, அது இல்லைங்களா, பாருங்க 6 வாசிங்க. 2:6 வாசிங்க. அப்போது மூடு பனி பூமியில் இருந்து 7 வாசிங்க. பாருங்க, தேவனாக கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். நாசின்றதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், மூக்குன்றதுதான் நமக்கு அர்த்தம். அப்போ ஊதும் போது அவன் என்ன ஆனானா, ஜீவாத்மானா. அந்த ஜீவனை கொடுத்த தேவனை மறந்து என்ன பண்ணாங்க, தப்பு பண்ணாங்க. இது செய்யாதன்னும் போது செய்தார்கள். இந்த 2 அதிகாரம் 3 அதிகாரம் 4 அதிகாரம் பார்க்கும்போது நம்ம மனுஷனை எப்படியெல்லாம் தவறு செய்யறான், எப்படியெல்லாம் தவறி வரான், அதனால அவன் பட்ட பலன் என்னன்றது என்ன, மண்ணுனால எடுத்துவன் மனுக்கே திரும்புவேன் என்று சொல்லிட்டாருங்க. அங்க பார்த்தோம்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் சாக்கு சொல்லுங்கதான் இருக்காங்க. நம்ம குடும்பத்தில் கூட நம்ம பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்க மேல, நம்ம மனைவி மேல, அதே நேரத்துல கனவு மேல, நம்ம இருக்கிறதான அதிகாரம் மேல, மற்ற இருக்கிறதா பக்கத்து வீட்டு மேல, இதை பார்த்தே நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு சில நேரத்துல தேவன் என்ன பண்றோம், அவரு யாருன்றது நம்ம தெரியாம என்ன பண்றோம்னா குறவுலங்களா தான் நம்ம காணப்படுகிறோம். நம்ம எப்பவுமே தேவன் என்ன பண்றோம்னா, அவர் எந்த நேரத்திலும் எவ்வேளையிலும் கூட, அதுக்குதான் அவர் நேற்றும் மாறாதவராக்கிறாரு, இன்னைக்கும் மாறாதவராக்கிறாரு, நாளைக்கு கூட பார்க்கும்போது அவர் சொன்ன வார்த்தையில், அதுக்குதான் வானமும் பூமி ஒளிந்தாலும் அவர் ஒரு வார்த்தை என்ன ஆகாதுங்க, ஒருபோதும் ஒழியாது. காரணம், அவர் சொன்ன வார்த்தைகள் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அதனால்தான் மனுஷன் இதயத்திலிருந்து பொறுப்படுது தன்னை என்ன பண்ணுமா, தீட்டுப்பட்டன்னு சொல்லியிருக்குது. இதயத்துல நினைச்சது வாய் பேசும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதே நேரத்தில் வாசிக்கும் போது பாருங்க, இன்னும் நம்ம இந்த மத்தியில நம்ம லூக்கால 9ஆம் அதிகாரத்துல வாசிச்சுங்களா, அங்க பாருங்க வாசிக்கலாம். ஒரு ராஜ்யத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் விவரமா பார்க்கும்போது எங்க சீஷர்கள் எல்லாரும் நம்ம அதுக்கு முன்ன 14ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவரு படைகள் போயின்னு இருப்பாங்க, திடீர்னு ஒரு பெரிய காத்து வருது இல்லைங்களா. அதே நேரத்துல இந்த 9ஆம் அதிகாரத்துல கூட கடைசியில் வருது அந்த வார்த்தை. பார்க்கலாம் வாசிங்க. 9 விட்டுத்திலிருந்து படிக்கலாம். பாருங்க, அப்போது அவர்களை நோக்கி, எந்த வீட்டிலே நீங்க பிரவேசிக்கும் போது பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கணுமா, அங்கே இருந்து பொறுப்படுங்கள். பாருங்க, உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவருடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக
பணிந்து பாருங்க, நம்ம எப்பவுமே பார்த்துருக்கணும். இதுக்கு முன்ன கூட நம்ம அந்த அதிகாரத்துல என்ன பண்றோம்னா, காலுக்கு இருக்கிற தூசை என்ன பண்ணுமா உதறி தழுவிட்டு நம்ம என்ன பண்ணோம். அங்க உங்களுக்கு ஒரு வேலை ஏத்துக்காதங்களா இருந்தா அதுக்குதான் நம்ம ஏத்துக்கிற இடத்துல நம்ம சத்தியம் கூட சொல்லக்கூடாது. அதே நேரத்துல மத்தியில கூட நம்ம வாசிக்க முடியும். 5 அதிகாரத்தை 12, 13 பாருங்க. முத்துக்களை நீங்க என்ன பண்ணாதீங்க, பந்திக்கு மத்தியில போடாதீங்கன்றது நமக்கு அருமையா சொல்ற. அதே நேரத்துல உங்களை என்ன பண்ணுவோம், நீங்க ஓனாகி மத்தியில உங்களை ஆட்டுகளை நான் என்ன பண்றேன் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாருங்க. அதே நேரத்துல பாருங்க, வாசிக்கலாம். இது இந்த வார்த்தை வாசிக்கலாம். மத்தேயு 5 பாருங்க, எத்தனை வசனம்? எத்தனை வசனம் பாருங்க, எத்தீங்களா யாருன்னா இல்லைங்களா? அதுல 6 இருக்குதா பாருங்க. என்ன சொல்றாருன்னா, முத்துக்களை என்ன பண்ணாதீங்க அங்க போடாதீங்க. அது போடுறதுனால என்ன பண்ணுனா, அதே நம்ம என்ன பண்ணுமா பீறி போடுமா அப்படின்றது ஒரு வார்த்தை நமக்கு அருமையா அங்க சொல்லப்படுறதுக்கான காரியம். 7:6 பாருங்க. மத்தேயு 7:6. ஓகே. பரிசுத்தமானது பாருங்க, நாய்களுக்கு கூடாது இருங்கள். உங்க முத்துக்களை பந்திகள் முந்து போடாது. இதுல 6 இருக்குதுங்க. 7:6 இருக்குதுங்க. இது ஓகே. 7:6. ஓகே. போட்டால் பாருங்க, தன் கால்களால் அவைகளை பீறி போடுமா, மிதித்து திருப்பி போட்டு உங்களை பீறி போடும். அதனாலதான் நம்ம சத்தியம் அறியத்துக்கு போகும்போது கூட நம்ம யாருக்கு சொல்லணும்னு தேவ ஆவியானவர் நம்மளை உணர்த்துறாரு. அதனால்தான் தேவனுடைய ராஜ்யம் உங்க மத்தியில வந்துக்குது அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டா. ஒரு குடும்பத்துக்கு நம்ம போறோம்னா அந்த குடும்பத்துக்கு முதல்ல என்ன பண்ணணுமா, சமாதானம் உண்டாகுது. அந்த சமாதானம் ஒரு வேளை அங்க பார்த்துருனா இல்லைன்னா திரும்பி என்ன ஆகுமா, அந்த சமாதானம் நம்ம கூடவே வந்துடும். அதனால உங்க என்ன பண்ணுங்க, அந்த மண்ணை நீங்க தூத்தி விட்டு வந்துருங்க அப்படின்றாருங்க. அதே நேரத்துல இங்க நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்றாருங்கன்னா, அந்த பந்தி யாருன்னு நமக்கு தெரியும். பந்தியானது என்ன பண்ணோம், திரும்ப போய் அது சேத்துல என்ன பண்ணுங்க விழுந்து புரட்டு. அப்படி பந்திகளுக்குள்ள ஒரு பெரிய நம்ம அதே நேரத்துல நம்ம எபேசில நமக்கு சொல்லப்படுறதுதான் காரியம். எபேசில இல்ல கட்டி நமக்கு 1 தீமோத்தேயுல எதுல ஒரு வார்த்தை நமக்கு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அங்க அது திரும்ப என்ன பண்ணுதுங்கன்னா, அது வேலை அது செய்து அப்படின்றது நமக்கு அருமையா நமக்கு புரிய வேண்டியதா இருக்குது. அதனால தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம போகும்போது அந்த ராஜ்யத்தின் நிமித்தம் நம்ம கட்டும்போது அநேக பாடுகள் கூட இருக்குது. அதனால்தான் நம்ம மத்தேயுல கூட 5:12 வாசிக்கும் போது 2 பேதுரு பாருங்க, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2:22 இருக்குது பாருங்க. அந்த நாய் தன் கக்கினது பாருங்க, நாய் தன் கக்கினது தின்னவும் கழுவப்பட்ட பன்றி பாருங்க, கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பாருங்க சேத்திலே பொருளும் திரும்பினது என்றார். நம்ம அங்க பார்த்தோம், பந்திக்கு மத்தியில உங்க முத்துக்களை போடாது போல அது என்னதான் நம்ம செய்தாலும் அதனுடைய சுபாவம் என்ன பண்ண மாட்டீங்க மாத்திக்காது அப்படின்னுது அங்க அந்த பந்தி குறித்து நமக்கு சொல்றதான காரணம். அதே நேரத்துல நீதிமொழிகள் கூட நம்ம சொல்லப்படுங்க ஒரு வார்த்தை என்னன்னா, பந்தி அதை மூக்குல வைத்திருக்கிற ஒரு மூக்குத்தி போல இருக்குது அப்படின்றது கூட நமக்கு சொல்லப்படுதான காரியம் கூட பார்க்கணும். இங்க நம்ம வீட்டுல இருந்து பார்க்கலாம் ஒரு சில வார்த்தைகளை. லூக்கால 9:7 வாசிங்க. 5 தான் பாருங்க, விட்டுங்க எதுல இருந்து அங்க பாருங்க. 5:6 வாசிங்க. 6 வசந்த வாசிங்க. வாரு బయలుదేరిగా అంతట్లో அந்த வீட்டிலே என்னது 6 వాసిమా వారు బయలుదేరి అంతటల సువార్త ప్రకటించును, రోగులు சொத்தபரிச்சுனோம், கிராமமும் சமாச்சாரமும் சேசிரி. ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அப்போ எல்லா இடத்திலும் அந்த கிராமத்துல என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய அங்க பார்த்தோம்னா அந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது ஒரு சிலது இன்னும்
நம்ம வாசிக்கும் போது அதில் கடைசியில் பாருங்க ஒரு சொல்கிறேன், அந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் போது அருமையாக நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, இது நம்ம பார்த்துருக்குறோம். அதே நேரத்தில் பாருங்க 39 வாசிங்க கடைசியா. ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்போது அலறுகிறான், அது அவனை எத்தனை வாசிக்கிறா? 9:39 பாருங்க. அதேதான் வாசி. அவனை கசக்கின பின்பு அவனை விட்டு நீங்குவது அரிதா இருக்குதான். அதை துரைத்து விடும்படி உங்க சீசர்களை வேண்டிக் கொண்டேன். இங்க சீசர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு, சாத்தான் மேல அதிகாரம் கொடுக்கிறாரு. அதே நேரத்துல இங்க கீழே கொஞ்சம் அது நடந்த பிறகு கொஞ்ச நாள் பார்க்கும்போது அவர்கள் என்ன பண்ண முடியும், சீசர்களை அந்த என்ன பண்ண முடியல, அந்த சாத்தானுடைய கட்டப்பட்ட இருக்கிற அந்த மனுஷனுக்குள்ள அந்த பிசாசு இங்கனால என்ன பண்ண முடியல, துரத்த முடியல. அதுக்கு கீழே என்ன சொல்றாரு பாருங்க, அவர் துரத்தி விடும்படி உம்முடைய ஏன் முடியல. பாத்தீங்களா, அதிகாரம் கொடுத்தாரு மேல 2வது அதிகாரத்துல 2வது வசனம் 3வது வசனத்தை பார்க்கும்போது இங்க சீசர்கள் என்ன முடியலையா, அங்க சாத்தானே என்ன பண்ண முடியல, துரத்த முடியல அப்படின்னுது யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அங்க பார்க்கும்போது, யார்கிட்ட, இயேசு கிட்டே சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது அவர் பாருங்க வாசிமா அப்படியே, வேண்டிக் கொண்டேன் அவர்களால் கூடாம போச்சு. எதனால் கூடாம போச்சு? இது ஒரு கேள்வியா கேள்விங்களா? இயேசு அவருக்கு பிரதித்திரமாக பாருங்க விசுவாசம் இல்லாத பாருங்க மாறுபாடு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னா தேவனுக்குள்ள எதுவுமே பண்ணணும். மாறுபாடு எது வரைக்கும் உங்களை நான் என்ன பண்ணுவேன், எது வரைக்கும் உங்களோடு கூடவே இருப்பேன். நம்ம கூட ஒரு சில நேரத்தில் பார்த்தோம்னா இயேசு நமக்கு நன்மை செய்தா ரொம்ப சந்தோஷம், குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம், வேலை கொடுத்தா சந்தோஷம். அதே நேரத்துல ஒரு சில நேரத்துல நம்ம எதுனா இல்லாத வறுமை இருக்கும்போது என்ன பண்றோம், நம்ம சோர்ந்து போய் என்னதான் ஜெபம் பண்ணாலும் என் ஜெபத்தை தேவன் என்ன பண்ணல, கேட்கல, என் வியாதியே போல, எனக்கு இருக்கிறதான கஷ்டமே போலையா அப்படின்னு சொல்றீங்களா நம்ம காணப்படுகிறோம். இங்க சீசர் கூட அப்படிதான் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு பிசாசிக்கு அதிகாரம் கொடுத்தாருங்க, ஆனா விசுவாசம் இல்லாத இடத்துல தேவனே அற்புதம் பண்ணதில்லை. நம்மளுடைய விசுவாசத்தோடு ஒரு சில இடத்துல தேவன் அதே 5வது அதிகாரத்தை கடைசி வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அந்த இடத்துல தேவன் என்ன மார்க்ல 5 லாஸ்ட்ல வாசிக்கும் போது அங்க அற்புதம் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. எதனாலனா அவங்க மாறுபாடம் செஞ்சீங்க. இப்படி பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்களை கூட நம்ம பார்க்கும்போது தேவன் நன்மை பெற்ற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, தேவனே தேவனேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க இதயமும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி தடங்கும் போது தேவன் இல்லைன்னா என்ன தேவன் கொடுத்தாரு, இந்த மலையில இருந்து எனக்கு தண்ணியே என்ன பண்ண முடியும், வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. நான் கூட ஒரு சில நேரத்துல அப்படிதான் யோசிப்பேன், என்ன தேவனே எனக்கு பார்த்தா எல்லாமே துன்பமா கஷ்டமா பாதையே இருக்குது ஏன் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும்போது அதுல இருந்து தேவன் நம்ம என்ன பண்றாருன்னா அதுக்கு என்ன சொல்றாருன்னா கீழே வாசிங்க. அப்புறம் 43 வாசிமா, 42 கூட வாசிங்க. லூக்கா 9:42-43. వారు వచ్చి వారిని పడదోసి విలవిలలాడించి వారిని తండ్రి యేసు ఆ అపవిత్ర ఆత్మను கத்திச்சினோம். பாருங்க நம்ம கூட ஒரு சில நேரத்துல அவங்க தடி எத்துன்னு போவாதன் போது நம்மளுக்கு கூட விசுவாசம் இல்லாதனால தான் நம்ம என்ன பண்ண முடியல, அற்புதம் அடையா. அதனால தான் தேவன் சொல்லுறதான காரியம் பாருங்க. அப்புறம் கீழே வாசிக்கலாம். బాలుని స్వస్థపరిచి తండ్రికి பாருங்க இயேசு என்ன பண்றாங்கன்னா எத்தனை நாள் தான் உங்களோட கூட இருப்பேன், உலகம் முழுவதும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று மத்தேயு 28 கடைசி வசனத்தை நமக்கு சொல்றாங்க. அப்போ தேவன் சொன்ன வார்த்தை என்ன பண்ணக்கூடாது,
நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. உலகத்துல பிசாசான இருக்கிறான், ஆனா இருந்தா கூட அவன் நம்ம கவனம் எல்லாம் அதுக்குதான் அவன் நல்ல வேதத்துல வீழ்ந்தது, நல்ல பலன் கொடுத்தது. அது எப்படி பலன் கொடுத்ததுன்னா, ஒரு 100 கொடுத்தா எப்படி இருக்கும், 60 கொடுத்தா எப்படி இருக்கும், 30க்கே நம்மளால தாங்க முடியலன்னா 30 பலன் நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? 30ன்னா கொஞ்சம், அந்த கொஞ்சம் ஆசீர்வாதத்துக்கே நம்மளால தலைக்கால. அங்க சோதனை முள்ளு கஷ்டம்னு வரும்போது மட்டும் என்ன ஆவாங்கன்னா பின்னிட்டு. அதனால்தான் வேதம் என்ன சொல்றதுன்னா, என்ன சொல்றது, நம்ம லூக்கால வாசிச்சுலாம் அந்த வார்த்தை சொல்றது பாருங்க. அதுல ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம பார்த்து இன்னொரு அது ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். பாருங்க 8ஆம் அதிகாரத்துல 22 பாருங்க. பாருங்க 21 படிமா. 21 அதுக்கு அவர் பாருங்க, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரனாவும் இருக்கிறார் என்றாரு. அப்புறம் 15 வாசிங்க. அதுல பாருங்க 15 சொல்றாரு பாருங்க, ஒரு நல்ல வார்த்தை. இன்னொன்னு பாருங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு. எதோ நல்ல நிலத்துக்கு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம், அதை உண்மையும் நன்மையுமான இதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறீங்களா இருக்கிறார்கள். பாத்தீங்களா, பொறுமையோடனே நம்ம பலன் கொடுக்கிறோம். இதுல ரோமர்ல என்ன சொல்றாருன்னா, அவர் சித்தத்தை செய்யறங்க. அவங்க தாயும் தகப்பனும் என்ன பண்றாங்கன்னா, அந்த தாயும் சகோதரியும் வராங்க. எங்க வராங்கன்னா இயேசு பாகத்துக்கு வராங்க. அந்த அதிகாரத்திலே நம்ம பார்க்கும்போது 21ஆம் அதிகாரத்து நம்ம 8:21 அப்போ பாக்குறாங்க, வெளியே இருக்கிறாங்க. அவங்க சீசருக்கு போய் சொல்றாங்க, இது மாதிரி உன் தாயும் தகப்பன வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, யாருங்க எனக்கு தாய் தகப்பனா? நம்ம குடும்பத்துல கூட நம்ம பார்க்கலாம், அவர் சித்தத்தை நிறைவேற்றுனதான் அவருக்கு உண்மையான தாய், அவருக்கு உண்மையான சகோதரி, அவருக்கு உண்மையான தகப்பன் கூட. எப்படி அவர் சித்தத்தை நிறைவேற்றும் பரலோகத்தினுடைய பரமபிதா சித்தம் என்ன, அவர் ராஜ்யத்தின் நிமித்தம் நம்ம என்ன பண்ணணும், அவர் சித்தத்தை நிறைவேற்றுங்களா இருக்கணும்ன்றது சொல்றாருங்கோ. அதே நேரத்தில் நம்ம பார்க்கும்போது இங்க பாருங்க, இன்னொரு வார்த்தை நம்ம பார்க்கலாம், கவனிக்கலாம். 12 ரோமர் 12 பாருங்க, வாசிங்க. ரோமர் 12 பொறுமையும் பாருங்க, இது எப்படி அது பலன் கொடுக்குதுன்றதுக்கு அங்க நல்ல ஒரு உதாரணத்தை நம்ம அங்க சொல்றதான பவுல் சொல்றதான வார்த்தையை நம்ம கவனிக்கலாம். 12 நெரிச்சு பாருங்க, வாசிங்க. பாருங்க, நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா, உபரத்திலே பொறுமையா இருக்கணுமா, ஜபத்திலே உறுதியாக்கணும். இந்த வார்த்தைகளை நாங்க கவனிக்க பாருங்க. பாருங்க, நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா, சந்தோஷம் தேவன் மேல இருக்கிறதான, அதுக்குதான் நாம் நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் உபத்திரம் வருது. அங்க கூட அந்த கல்லு முள்ளு விதத்துல வைக்கும் போது அங்க உபத்திரம் வருது, கபகபான வருது, வளையுது. ஆனா வெயில் பட்ட உடனே என்ன ஆச்சுங்க, காஞ்சி போயிடுச்சு. ஆனா பலன் கொடுக்க முடிச்சா அதனால, ஆனா கேட்கறவங்களா தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல, பலன் கொடுக்க முடியல. அப்ப நம்ம பலன் கொடுக்க, ஒருவன் எனக்கு பலன் கொடுக்கிறவனா இந்த பிதாவானவர் என்ன பண்றாராம், கன பண்றாரு என்று நம்ம பார்க்க முடியுது. அதே நேரத்தை கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஒரு அப்போஸ்தலர் 19:24 வசனத்தை அங்க ஒரு பிசாசு சொல்லுங்க, என்ன சொல்ற, உன்னையும் தெரியும் பவுலையும் தெரியும், நீ யார் அப்படின்னு கேக்குதுங்க. அப்போ அங்க பிசாசு கேட்கறதான கேள்விக்கு நல்லா தான் இருக்குது. நம் தேவன் நம்ம கூட இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் ஜெயிக்க முடியுன்றதுக்கு ஒரு வார்த்தை பாருங்க, வாசிக்கலாம் கடைசியா. அப்போஸ்தலர் 19:24 வாசிக்கலாம். இல்லையா, வாசி. எப்படி என்றால் தட்டான்
கோவிலை போல வெள்ளையினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். இவர்களையும் 24 இல்லைங்களா? அது இல்லைங்களா? அங்க என்ன சொல்றாருன்னா, பவுலும் தெரியும் 34 அப்படியே அது திரும்ப சொல்றதோ என்ன சொல்றாருன்னா 12வது சொல்லிருக்குதா பாருங்க, 19 12 இருக்குதா பாருங்க. இல்லைங்களா? அதில் ஒன்று அது நீங்கள் திரும்ப கூட ஒன்று அந்த வசனத்தை நம்ம அந்த வர வாரத்துக்கு நம்ம பார்த்துக்கலாம். அங்கே என்ன சொல்கிறாருன்னா 13 இருக்குதா பாருமா, 12 13 பவுலும் தெரியும். 8ஆம் வசனம் வாசி, அதில் எதிர்த்து 19 15 பாருங்க. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன், பாருங்க, இயேசுவை நான் அறிவேன், பவுலை அறிவேன், நீங்க யார் என்று சொல்லி பாருங்க. அங்க சொல்றாரு பாருங்க. பாருமா பாருமா 19 15 வாசி. அதுல இருந்து பாருங்க, பொல்லாத ஆவிகளை அவரை நோக்கி இயேசுவே நான் அறிவேன், பவுலவே கூட அறிவேன், நீங்க யாருன்னு கேக்குதுங்க. அங்க பார்த்தோம்னா ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து என்ன பண்றாங்க, அது கேக்குது, அது சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, பவுலும் தெரியும், யார் தெரியும், இயேசுவும் தெரியும், நீ யாரு அப்படின்னு கேக்குது. அப்போ பிசாசுக்கே தெரியுதுங்க. என்ன தெரியுது, அவருடைய ஆவி யாருக்குள்ள இருக்குது. அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க, தேவன் விடுவிக்கிறார். அதே நேரத்துல உங்களுக்குள்ள அவருடைய ஆவி வாசமா இருக்கிறதுனால நீங்க அறிய மாட்டீங்களா அப்படின்றாங்க. அந்த 19 முதல்ல வாசிக்கும் போது நீங்க பரிசுத்த ஆவியை இது வரைக்கும் நாங்க பார்க்கல அப்படின்றாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளை வரும்போது நம்மளை சகல சத்தியத்துல என்ன பண்றாங்க, வைநத்திர வேதம் எங்க இருக்குது, வேதத்தினுடைய ரகசியங்களை நம்ம கத்துக்கொள்ள தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் நம்ம என்ன பண்றாரு, ஆயத்தம் பண்றாரு. ஆயத்தம் பண்ணது இல்லை, அது மட்டும் அல்ல, நம்ம கூட அவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம மட்டும்தான் பிரவேசிக்கும். இந்த பூமியை யார் கையில் கொடுக்கப்பட்டுன்னா, ஒண்ணு உன் கையில, 2வது உலகத்தினுடைய தந்திரமா இருக்கிற பிசாசு கையில. ஆனா உலகம் முழுவதும் பார்த்து சாத்தான் கேட்டாங்க, இது எல்லாம் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு, நீ ஒரு நிமிஷம் மட்டும் என்ன பண்ண வணங்கிட்டா உனக்கு நான் கொடுக்குறேன்னா, அப்பால போ சாத்தானே அப்படின்னு அவரு விரட்டினாரு. நீ கூட அவருடைய வார்த்தையை வச்சு நீ எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். அவர் வார்த்தையில்லாத வல்லமை இருக்கு. அதே மாதிரி அந்த வல்லமை உள்ள வார்த்தையை உன் வாயில வச்சு நீ சொல்லும் போது உனக்கும் நன்மை நடக்குது, மற்றவங்களுக்கும் நன்மை. ஏசு நாமம் சொன்னா எல்லாமே நடுங்கிறது. காரணம், அவர் நாமத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குது. அந்த நாமத்துல நம்ம துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, நம்ம பாடும் போது, அந்த நாமத்துல நம்ம வியாதியை போன்னு சொல்லும் போது அந்த நாமத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. அது நம்ம செய்யும் போது தான் அதனுடைய மகிமை நம்ம காண்கிறோம். விசுவாசிகளா தான் செய்ய முடியுமா, இல்ல ஃபாஸ்டர் தான் செய்ய முடியுமா, இல்ல மத்தவங்க தான் செய்ய முடியுமானா, அவர் பேரில் யாரெல்லாம் நம்பிக்கை இருங்களோ அத்தனை பேர் என்ன பண்ண முடியும், அதை செய்ய முடியும். அந்த ராஜ்யத்துக்காக நாம் என்ன பண்றோம்னா முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சியில நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின்ன அதை நான் கலப்பு மேல் கை வைத்து திரும்பிட்டு பார்க்க கூடாது. அப்போ நம்ம தேவனுக்காக நம்ம வந்துட்டோம். அந்த தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் நம்ம என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவருக்காக நம்ம வாழறதுக்கு எல்லாருக்கும் தேவனே நமக்கு என்ன பண்ண போறாங்க, அவருடைய பலமுள்ள ஆவி தந்து பயமுள்ள ஆவி எடுத்து நித்தியமா ஒரு ராஜ்யத்தில் இருக்கும்படி நம்மை அவர் நித்தியமான ராஜ்யம், அது அவர் பையற்கால கூட அவர் ராஜ்யம் எப்படி இருக்குதுன்னா முயசா இருக்குது. அந்த ராஜ்யம் நம்ம மத்தியில வந்து இருக்குது, உங்களுக்குள்ள இருக்குது, எனக்குள்ள இருக்குது. அந்த ராஜ்யத்துக்காக நம்ம பிரயாசம் பண்ணலாம். அந்த பிரயாசத்துல தேவனே நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்து ஆசீர்வதித்து வைநத்துவார் என்று சொல்லி இந்த வார்த்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த வார்த்தைகளை முடித்துவது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.